வணக்கம்மா. கல்யாணம் ஆகி 34 வருஷம் ஆகுதுங்கம்மா. எங்கள் வீட்டுக்காரர் ஈரோட்டில் நூல் மில்ல இருந்தார். அதனால வேலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. ஒரே பொம்பளை பிள்ளை 2 பசங்கம்மா. அப்பா ரயில்வேல இருந்தார். ஓரளவுக்கு என்னை கஷ்டம் தெரியாமல் தான் வளர்த்துனாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் நிலமை இருந்துச்சு. அவங்களோட 3 பசங்க. எங்கள் மாமனாருக்கு 2 சம்சாரங்க. அக்காவை கட்டி குழந்தை இல்லை. எங்கள் மாமியார் இளையதாரமாக கட்டினாங்க. 3 பையங்கம்மா. ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் பிறந்தாங்க. இப்போ ஈரோட்டில் இருக்கும்போது ஒரு 7-8 வருஷம் இருந்தாங்கம்மா. அப்போயே அவங்க கிணறு வெட்டணும், உனக்கு கல்யாணம் பண்ணணும், நாங்கள் வீடு கட்டியிருக்கிறோம், நாங்கள் கடனை வாங்கி தான் எல்லாம் செஞ்சோம், உங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நாங்கள் கடன் கட்டணும் அப்படின்னு எங்கள் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சாங்கம்மா. அவங்க சக்திக்கு என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சாங்க. அப்புறம் அவர் கடன் தொல்லை பிரச்சனைன்னு சொல்லி அவங்க புருஷன் பொண்டாட்டி 2 சம்சாரம் இல்லைங்களா, அந்த பிரச்சனையில் அவங்க இறந்துட்டாருமா. மருந்து குடிச்சு இறந்துட்டார். அப்போ எங்கள் பெரிய பொண்ணுக்கு 2.5 வயசுங்கம்மா. 2 வயசு இருக்கும்போது கொஞ்சம் நிலம் வாங்கினாருங்க. அப்போ என்னோட சங்கிலியெல்லாம் கொடுத்துங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் சம்பாரிச்சதை வச்சு கொஞ்சம் நிலம் 2 குழி வாங்கினாங்கம்மா. வாங்கி கொஞ்சம் கடன் பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு மரம் குடிச்சு இறந்துட்டார். எங்கள் மாமியார் என்ன சொன்னாங்க, 2வது எங்கள் வீட்டுக்காரர் பிறந்தவங்க, நீ வேலை எழுதி கொடுத்துட்டு வந்துரு, அந்த நிலத்தையெல்லாம் தம்பியாங்க 2 பேர் இது பண்ண முடியாது, நீ தான் மூத்த பையன் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்கம்மா. கூட்டிகிட்டு வந்தாப்புல இருந்து அங்கே இருக்கும்போதே பணப்பிரச்சனை இருந்ததுங்க. ஆனாலும் அடிக்க மாட்டாப்படி. ஆடம்பர செலவெல்லாம் இது சாப்பாட்டுக்கு எங்கள் வீட்டில் புளி, மிளகாய், கோதுமை மாவு, சீனி, ரேஷனில் என்னென்ன ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு தேவையோ வாங்கிட்டு வந்து கொடுத்து எல்லாம் பண்ணினாங்கம்மா. அப்போ பணப்பிரச்சனை அவங்களுக்கு தீரல. அப்போ இங்கே கொண்டு வந்து வச்சு முழுசாக அவங்க சொல்கிறபடி கேட்டுக்கிட்டு என்னை ஆகாதுன்னு பேசினாங்கம்மா. சரி பேசி எப்படின்னு தெரியுங்களா, அவங்க தம்பிக்கு 2வது தம்பிக்கு எங்கள் மாமியாரோட சொந்தத்துலேயே கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்கம்மா. அந்த கல்யாணம் எனக்கு சொல்லலை. அவங்களாம் எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு போய் அவங்கள தாலி கட்டி கூப்பிட்டு வந்து வச்சுட்டாங்க. கூப்பிட்டு வந்து வச்சுட்டோங்க. அப்புறம் வேலை எழுதி கொடுத்துட்டு போயிங்க. அவங்க எங்கள் மாமியார் 2 பேர், அவங்க தம்பி எல்லாம் தனியாக இருந்தாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரர் தனியாக இருக்க சொல்ல ஒரே இதில் கொஞ்சம் ரூம் மட்டும் தனியாக கொடுத்துருந்தாங்கம்மா. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் என்னது சாப்பாடெல்லாம் அவங்களோட தான் சாப்பிடுவார். போகிறது வர்றது, கடன் வாங்கிறது, கொடுக்கறது போகிற அவங்க என்னை எதுக்குமே கண்டுக்க மாட்டாங்க. வேலை செய்யலைன்னா அடிப்பாங்க, காசு பிரச்சனை வந்தால் அடிப்பாங்க. இதுக்கு 2வது குழந்தை இந்த பிள்ளைங்க. காட்டில் வேலை செய்கிறது, அவங்களுக்கு வேலை செய்யணும், பணம் தேவைன்னா ஏன் செலவு ஆஸ்பத்திரி கூட அவங்க தான் பார்க்கணுமா. அம்மா வீட்டில் தான் பார்க்கணும். ஆமாங்க. எனக்குன்னு எந்த செலவு பண்ண மாட்டாங்க. அப்போ மில்லிருந்து 1 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்கம்மா பொடிவானா. அந்த காசையெல்லாம் என்ன எதுன்னு நீ கணக்கு வழக்கு கேட்கக்கூடாது, என் பையன் சம்பாதிச்சான், நிலம் இருக்குது,